ஹாய் மக்களே, கைது செய்யப்பட்ட மரண தண்டனை வழங்கப்பட்ட 8 பெண்மணிகளை உடனடியாக விடுதலை செய்யுங்க. ஈரானுக்கு சூப்பர் டீல் ஒன்று காத்து கிடக்குன்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இது என்ன சம்பவம்? இந்த சம்பவத்தோட தொடர்புடைய 8 பெண்மணிகளும் யாரு, ஏன் ஈரானும் இவங்களை கைது செஞ்சிச்சு, அமெரிக்கா தற்பொழுது இந்த விடயத்தை குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன, உண்மையிலேயே மரண தண்டனை இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கா என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் 2022ஆம் ஆண்டு இந்த சம்பவத்தோட பின்னணியில் ஒரு சம்பவம் இருக்குது, அந்த சம்பவத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் இந்த சம்பவம் தொடர்பான கருத்துக்களை நீங்களும் கட்டாயம் முன்வைங்க. 2026ஆம் ஆண்டு இந்த நடப்பாண்டில் ஜனவரி பிப்ரவரி போன்ற காலப்பகுதியில் ஈரானில் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஒரு பாரிய கிளர்ச்சி ஒன்று எழுது மக்களால். இது முழுமையாக தெஹ்ரான் நகரில் தான் கூடுதலாக பாரிய கிளர்ச்சி ஒன்று எழும்புது. இந்த கிளர்ச்சியின் விளைவாக ஈரானும் இந்த கிளர்ச்சியை என்ன செய்து அடக்குமுறையினூடாக முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளால் கொண்டு வருது. இதோட தொடர்பு பட்ட பெண்கள் தான் இந்த 8 பேரும். இந்த 8 பேரும் கைது செய்யப்பட்ட பின்னர் இராணுவம் இந்த 8 பேரையும் ஏன் நாங்கள் கைது செஞ்சோம்னு 3 காரணிகளை முன் வச்சுது. முதலாவது காரணியாக சொல்லுது, ஈரானில் உள்ள மக்கள் அனைவரையும் இவங்க பொய் பிரச்சாரம் மூலம் இந்த கிளர்ச்சிக்கு தூண்டினாங்க என்று முதலாவது காரணத்தை சொல்லுது. இரண்டாவது காரணத்தை சொல்லிச்சு, இவங்க வெளிநாட்டு உளவாளிகளோட தொடர்பு பட்டவர்களாக இருக்காங்க என்று இரண்டாவது காரணியை சொல்லிச்சு. மூன்றாவது காரணி, எங்களோட சர்வதேச பாதுகாப்புக்கோ ஈரான் நாட்டு பாதுகாப்புக்கோ அச்சுறுத்தலாக விளங்கிய பெண்மணிகள் இருந்து இந்த 8 பேரையும் குறிப்பிட்டு தான் இவங்களை கைது செஞ்சாங்க. இந்த கைது செஞ்ச சம்பவம் ஆரம்பத்தோட முடிஞ்சு உலகளாவிய ரீதியில இது பார்க்கப்பட்டு முடிஞ்சு. இந்த கைதின் பிறகு மனித உரிமை மீறல் தொடர்பான கண்காணிக்கின்ற அமெண்டா என்ற நிறுவனம் என்ன செஞ்சுச்சுண்டா, இவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படக்கூடும் என்ற ஒரு கருத்தை முன் வச்சுச்சு. இந்த சம்பவம் முடிஞ்சு இப்ப 4ஆம் மாதம் போகுது. 4ஆம் மாதம் பாதிப்பகுதியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்ப இந்த கருத்தை முன்வைக்கிறான்டா, உலகளாவிய ரீதியில இந்த பெண்களுக்கு ஆதரவாக எல்லா மக்களும் ஒன்று கூடணும், ஈரானுக்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒன்று கூடணும் என்ற ரீதி அடிப்படையிலையும், அதே போல ஈரான்கிட்ட காணப்படுற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ற ரீதியிலையும், அதே போல இதனூடாக உலக ரீதியாக ஈரானுக்கு பாதிப்புகள் ஏற்படும் பொழுது ஈரான் எங்களோட டீலுக்கு ஒத்து வரும் என்ற ரீதியிலே தான் அமெரிக்கா இந்த விடயத்தை தற்பொழுது முன் வச்சிருக்கு. ஆனா இது தொடர்பாக ஈரான் என்ன சொல்லியிருக்கின்றா, ஈரான் சொல்லுதோ, நாங்கள் அந்த 8 பேரையும் எப்பயோ ரிலீஸ் பண்ணிட்டோம், அவங்களுக்கு நாங்கள் மரண தண்டனை கொடுக்கல, மரண தண்டனை கொடுக்கப்படக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் பாரிய குற்றமும் இல்லை என்று ஈரான் இந்த செய்தியை முழுமையாக மறுக்குது. இதற்கு பின்னால அரசியல் சதுரங்கம் ஒன்று நிலவுது. உண்மையிலே அரசியல் வல்லுநர்கள் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, இந்த பெண்களை வைத்து ஈரான் பாரிய டீல் ஒன்று அமெரிக்காவோட பேசுறதுக்கு முன் வரலாம் என்ற கருத்தையும் முன்வைக்கிறாங்க. உண்மையிலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒன்று மறந்துட்டாரு, நானும் எப்ஸ்டீன் ஃபைலோட தொடர்புபட்ட ஒரு நபர், பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையை கையாண்ட ஒரு நபர், சிறுவர்களை கொடுமைப்படுத்திய ஒரு நபர் என்றதை மறந்துட்டாரு. உண்மையிலே இந்த ஈரான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமும் அதுதான், அதாவது எப்ஸ்டீன் ஃபைலை மறைக்கிறதுக்காகத்தான் இந்த ஈரான் யுத்தமே ஆரம்பிக்கப்பட்டது என்பதை மறந்து தற்பொழுது உலகம் என்னோட வரும், இந்த பெண்களுக்கு ஆதரவாக நான் பேசினா எனக்கு ஆதரவாக உலகம் வெகுண்டெழுந்து வந்து ஈரானுக்கு எதிராக வரும் என்ற நோக்கோடு தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்தை முன் வச்சிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையே உலகம் அமெரிக்காவுக்கு ஆதரவு தருமா அல்லது ஈரானுக்கு எதிராக கிளம்புமா? உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.